ஹலோ வியர்ஸ், வெல்கம் பேக். நாங்கள் ஸ்ரீ முருகன் சாரீஸ் RS புரம் கோயம்புத்தூர் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களுடன் இப்போ வந்து எங்கள் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் இருந்துங்க ஆகஸ்ட் 15th வரைக்குங்க ஆடி சேல் 10% டிஸ்கவுண்ட் சேல் போட்டிருக்கிறேங்க. இதுக்கு வந்து என்னென்ன சாரீஸ் நம்ம கொடுத்துருக்கோம், என்ன நம்ம வெரைட்டிஸ் இது பண்ணுறோம்னு சொல்லி போட்டு ஒரு மாடல் வீடியோ வந்துங்க லிங்க் வந்து ஐ பட்டன் மேலே அது கொடுத்துருக்குங்க. ரெண்டாவது இந்த வீடியோ லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்குங்க. நீங்கள் அதை பார்த்து வந்து உங்களுக்கு நாங்கள் எந்த வெரைட்டிஸ் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி வைங்க. இல்லைன்னா அது மாதிரி வேறு ரகங்கள் எங்கள் ஸ்டோரில் இருக்குங்க, அது வந்து பாருங்கள். நம்ம இப்போ பார்க்க போகிற சாரீ பார்த்தீங்கன்னா காதி சாரீஸ் தாங்க. இது ஆக்சுவலி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். பட் இந்த ரகத்தை வந்து நம்ம டிஃபால்ட்டாக வந்து அடிக்கடி காட்ட வேண்டியதை ஒரு இதுக்கு வந்துட்டோம். ஏன்னா ரெகுலர் வேர் பண்ணுறவங்க காட்டன் சாரீக்கு ஆப்போனண்ட்டாக வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக அந்த ஃபீல்டில் வந்து இந்த ஸ்டோரில் வந்து எதிர்பார்க்கும்போது ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக நான் வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு காட்ட போகிற கலர் பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் கலரில் வந்துங்க மஸ்டர்ட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலரில் வந்து டார்க்காக கொடுத்துருக்குறாங்க. உள்ளுக்குள்ளே செல்ஃப் டிசைன் உங்களுக்கு பெரிய சிம்பரில் புட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. பல்லு பார்த்தீங்கன்னா கீச்சா பல்லுங்க, கான்ட்ராஸ்ட் ப்ளஸ் பீஸ். ஆக்சுவலா ஓகே விஸ் நல்ல காம்பினேஷனுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஸ்டைலாக காம்பேக்டாக கூலாக இருக்கும். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அண்டர் 1200 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த ரகம் காட்டன் சாரீக்கு ஆப்பனண்ட்டாக கொஞ்சம் நிறைய போகுது, நிறைய என்கொயரி இருக்குது. ஸோ அதை கரஸ்பாண்டிங் காட்டுங்க. இது மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் முக்கியமான விஷயம், இந்த வாஷ் பண்ணோன்னா கொஞ்சம் லூஸ் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். கொஞ்சம் லைட்டாக ஸ்டார்ச் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ரகங்கள் ஒவ்வொரு மாதிரி. இது வந்து நார்த் ஈஸ்ட் ஐட்டங்க. ஸோ அங்கே என்ன கான்செப்டில் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே என்ன இது பண்ணுறாங்க விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதுங்க. ஸ்டார்ச் போட்டு மெயின்டைன் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஒரு டைம் ஸ்டார்ச் போட்டிங்க, ஒரு 2-3 டைம் வேர் பண்ணிக்கலாம். ஸோ விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரே வித் பிங்க்குங்க, நல்லா ரொம்ப நல்ல காம்பினேஷனுங்க. மைல்டுக்கு டார்க்கு கொடுப்பாங்க. அந்த 0 to 0 வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்குங்க. இந்த கீச்சா பல்லு, அழகான டசில்ஸ் இருக்குது. அந்த ப்ளவுஸ் வந்து பிங்க்கு கொடுத்துருக்குறாங்க. காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் இன்னொன்று கூட பண்ணலாம். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி லைட்டிங் இருக்குது, அந்த லைட்டிங் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளஸ் பீஸ் இந்த ப்ளூ இந்த மாதிரி டிசைன் கலம்காரி ப்ளஸ் பீஸ் போட்டலாம், ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஷோல்டர் வச்சு காட்டுறேன் பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஒரு நிமிஷம் இருங்க. நல்லா இருக்கு இல்லைங்களா? சூப்பராக இருக்குது. காம்பினேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, லைட் டு லைட். நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே வந்து பிஸ்தா க்ரீனில் வந்து இந்த ப்ளூ பார்டருங்க. உள்ளுக்குள்ளே வந்து 2 டிசைன் கொடுத்துருக்குறாங்க. அந்த செல்ஃப் டிசைன் செக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஜரி புட்டா கொடுத்துருக்காங்க. பல்லு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் பல்லு, அந்த ஜரி அது பழைய காலத்து ஆளுக்கு தெரியும். இந்த பெங்களூர் பல்லு ஸ்ட்ரைப்ஸாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்குது. நான் ஷோல்டர் வச்சு காண்ட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. மறுபடியும் சொன்ன மாதிரிங்க, நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், அந்த காட்டன் சாரீக்கு ரொம்ப ஆப்பனண்ட்டாக இருக்கும். அதாவது பட்ஜெட் வைஸ், அந்த லுக் வைஸ், அந்த ஃபீல் வைஸ் கரெக்டாக இருக்கும். ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மேபி அண்டர் 1500 1200 அந்த ரேஞ்சில் தான் இருக்குங்க. கலர் காம்பினேஷன் தெளிவாக நன்றாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்துங்க பார்த்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? உண்மைதான், இந்த காம்பினேஷன்லாம் நம்மளை விட்டு போகாது. அந்த ராமர் க்ரீன் வித் ப்ளூ பார்டர் பத்துக்கு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அந்த சுங்குடி புடவை டிசைன்ஸ் வந்து எல்லா பக்கம் ஒரே கான்செப்ட் தான், கொஞ்சம் முன்ன பின்ன யூஸ் பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான் விஷயம். இது ஒரு டிசைன்ஸ் நல்லாயிருக்கு, நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக அந்த பிளாக் பிரிண்ட் மாதிரி பத்திக் கொடுத்துங்க. பல்லுல வந்து அந்த பத்திக் டிசைன் கொடுத்துருக்காங்க. இடையில வந்து வேர்ட்டிக்கலாக வந்து அந்த ஒரு கீச்சா டிசைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நீட்டாக இருக்கும். அந்த காட்டன் சாரீ லுக்கு இது மெயின் வந்து இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா இந்த கம்ஃபர்ட், அதுதான் மெயின் விஷயம். ஒரு ரகம் வந்து நிற்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம என்ன வேணால் பில்டப் கொடுக்கலாங்க, ஆகா ஓஹோ சூப்பர் ஹீப்பர்னு. மேட்ரு அது கிடையாது.
அந்த குவாலிட்டி கட்டும்போது அந்த கூலு அந்த சாஃப்ட்னஸ் இருந்தால் தான் அந்த ரகம் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் கூட வரும். அதுக்கப்புறம் போர் அடிக்க அது வேறு விஷயங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப நீட்டாக இருக்குங்க இல்லைங்களா? நெக்ஸ்ட்டு வந்து எப்படி இருக்குங்க, நல்லா இருக்கு இல்லைங்களா? கிரே வித் பிங்க் வித் கிரே அழகாக இருக்குது. ஜரிகை புட்டு அங்கங்கே இருக்குங்க. ஆக்சுவலி இந்த ரகம் வந்துட்டுருக்கு, மார்க்கெட்டில் நிறையா வந்துட்டுருக்கு. இது என்ன டிஃப்ரென்ஷியேட் வந்து ப்ரைஸ் வேரியேஷனில் வந்து அந்த நெசவோட அழுத்தம் வேரியேஷன் ஆகுது. அது உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ரொம்ப அழகாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரேப்பிங் ஈஸி, கூல் லுக்குங்க. பார்க்குறதுக்கு வந்து நம்மளை எலகண்ட்டாக எடுத்து காட்டும், ஒரு ப்ரொஃபஷனல் எடுத்து காட்டும். ஓகேங்களா? ப்ரைஸ் ரேஞ்ச் மேபி வந்து 1500 1200 தான் இருக்குங்க. பேபி பிங்க் வித் ரெட்டுங்க. இந்த புட்டா வந்து பார்த்திங்கன்னா ஜரிகை சில்வர் புட்டா. அஸ்ஸாம் பியூர் சில்கில் பார்த்திங்கன்னா இந்த புட்டா தான் வருங்க. ஆக்சுவலி அதுலேருந்து இதில் காப்பியாகி வருது அந்த நார்த் ஈஸ்ட் ஐட்டம். பல்லு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பழைய நம்ம ட்ரெடிஷ்னோட பல்லு. எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, கொஞ்சம் நான் சைல்டுஹுட்டில் என் தாத்தா வந்து வியூ பண்ணிகிட்ருப்பார். இந்த பம்பர் சேலைன்னு இந்த காம்பினேஷன் ரொம்ப ஃபேமஸ். அந்த காம்பினேஷன் எனக்கு ஞாபகப்படுத்துது. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குங்க. அந்த பழைய இந்த ட்ரெடிஷன் காம்பினேஷன் இன்றைக்கி நிற்குதுன்னா அந்த என்ன சொல்கிறது, இந்த காம்பினேஷன் இதுதான் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, உங்களுக்கு அனுப்பி வைக்கிற பாருங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா புக்கை 1899. ஆக்சுவலி கொஞ்சம் வீவிங் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது, அதனால தான் இந்த ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துங்க சாக்லேட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காஃபி ப்ரௌன் பார்டர் வந்து ஒரு மாதிரி மைல்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த பாந்தினி டிசைன் கொடுத்துருக்காங்க. இது பாந்தினி டிசைன் பிரிண்ட்டு கிடையாது, கையிலேயே இது போட்டிருக்காங்க. அப்புறம் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவன் வந்து அந்த ஜரி செக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஜரிகை பார்டர். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1629. பிகாஸ் வந்து இந்த பிளைன் சாரீ இருந்தால் உங்களுக்கு ரேட் கொஞ்சம் கம்மியாகும். இதில் வந்து டபுள் டிசைன் இருக்குது, ஏன்னா இந்த டிசைன் வந்து கை முடிச்சுங்க, அதனால இந்த ரேட் வருதுங்க. கலர் காம்பினேஷன் ரொம்ப நீட்டாக இருக்கும். காட்டன் தான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி காட்டன் சாரீக்கு ரொம்ப ஆப்பனண்ட்டுங்க. அந்த ஃபீல் ஈஸி ட்ரேப்பிங். ஆனால் அந்த காட்டன் சாரீ லவர் பார்த்திங்கன்னா அந்த ஃபீல்லையே இருப்பாங்க. எங்கே சுற்றினாலும் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து நிற்பாங்க, அந்த காட்டன் காட்டன் காட்டன்ட்டு. அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பனண்ட்டாக இந்த ரகம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 2000 வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் வந்து இதை பற்றி என்கொயரி பண்ணாலும் உங்களுக்கு நிறைய ஃபோட்டோ அனுப்பி வைக்கலாம், என்ன வேணும் இது பண்ணிக்கலாம். அதாவது வியூஸ் நான் காமிச்ச சாரியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருந்தால் அந்த பிடிச்சிருந்த சாரியை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு அனுப்பி வைங்க. இல்லைன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன வேணும் தெளிவாக என்ன வேணும்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு 10 சாரீ ஃபோட்டோ எடுக்கணும்னா கிட்டத்தட்ட அதுக்கு பின்னாடி 3 பேர் ஒர்க் பண்ணுவோம். ஸோ உங்களோட கேள்வி வந்து என்ன வேணும் தேவைகள் வந்து கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் வந்து அதுக்கு உண்டான விவரங்கள் சொல்லி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எங்களுக்கும் வேலையாகும். அதுக்காக விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.